நபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? எங்க போயிருப்பான் எல்லாருக்கும்? என்னடா இது, ஒண்ணுமே புரியல. ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே விஷால். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கும் வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான வீடியோன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதனால இன்னைக்கு என்ன நாங்கள் பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போதான் பெஸ்ட்டு வாரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலான்னு பிரச்சனை இல்லை, பிடிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு பழக்கப்பட்டது. ஸோ நார்மலாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இன்ஸ்டாகிராம்ல பல ரீல்ஸ், பல வெரைட்டி இருக்குங்க. அதுக்கு நான் பார்த்து ரசிச்சு சிரிச்ச வீடியோவை இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதனால பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க, சரியோ? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன லுக்கு? நீங்க தானே பாரு, நீங்க மறுபடியும் பாரு. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. சரக்கு பாட்டில் என்ன எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? பயங்கர கோபக்காரனா இருப்பாரோ. சீல் பண்ண பாட்டிலுக்குள்ள எப்படி? அது தானே, சீல் பண்ண பாட்டிலுக்கு எப்படி போயிருக்கும்? ஒருவேளை உடைச்சி கல்ல பாட்டில வச்சுக்கிறாங்களோ. யார் வாங்கி குடிச்சிருந்தாங்கன்னா செத்துருப்பாங்க. நம்மளையும் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்துருப்ப. ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. இல்ல, இது உண்மையில தானே. எல்லாருமே இப்போ ஒரு போதையிலே இருக்காப்ல. போதையில உள்ள ஈ இருந்துச்சுன்னா இப்ப நைட் அடிக்கும், அப்படியே ஊத்தி குடிச்சோம்னு என்ன வருது? சரக்கு பாட்டிலுக்கு ஈ போனது ஒரு குத்தமாடா. அடே, அந்த நீங்க சரக்கு குடிக்கிறதுல நீங்க சாக மாட்டீங்களா? அந்த ஈ போனனால நீங்க சாகுறீங்களா? மாத்தி கொடுக்கறனே, இது மாதிரி தப்பு வரக்கூடாதுல்லண்ணே. இது என்ன, இது அவங்களால துட்டவும் கொடுத்து அவனே அழிச்சுக்கிட்டு அவ்வளவு பேர் சரக்கு பாட்டில் குடிக்கும் போது இவங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? ஆனா ஈயும் எறும்பு போய் செத்ததுக்கு இவங்க உயிர் போயிருங்கிறாங்க. எப்படியா இவங்க? இப்பதான் வாங்கி போனோம்ல. ஒரு எல்லாத்தையும் நம்ம பாத்துட்டு இருக்க மாட்டோமா? சும்மா நீ குடிக்கிறதே ஒரு போதை ஒண்ணுதான். நீ அதை குடிக்காம மட்டும் உயிர் வாழ போறியாடா? ஒரு எறும்பு ஈ செத்து கிடக்கு, உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா அந்த போத்துல நீங்க குடிக்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அதுல இந்த வீடியோ கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அந்த வார்த்தைல அதை வாங்கிட்டு வேற எங்க சரி அதே இடத்துல வச்சுட்டேன். இதுக்கு மேல மிச்சம் என்ன சரி பேசுனா என் வாயில நல்லா வந்துடும் சொல்லி போட்டு. கைஸ், நீ அதை நோட் பண்ணீங்களா? என்னடா இது? புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், இல்லாட்டி புகைப்பிடிக்காதீர், ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும்லாம் போட்டு இந்த ஸ்டிக்கரை எந்த ஊருன்னு தெரியல. இதை நம்ம பயலுக பார்த்துருந்தா என்ன நடந்துரும்? ஆனா வேற லெவல். ஆனா பெஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும் நான் நோட்டீஸ் பண்ணல. சரி, அதை சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு பார்த்தா, சரி ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தான்
என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இந்த மாதிரி அறிவாளிக, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எங்க இருக்காங்க? ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க வெஹிக்கிள்ல என்ன மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் இது வேற லெவல் ஸ்டிக்கர். இவருக்கு காஜு பிடிச்ச ஊரா தான் இருக்கும் போல. பாருங்க எப்படி இருக்காங்க. அப்ப புரியல, இப்ப புரிஞ்சுச்சு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. எங்க போயிருந்த? ஷாப்பிங் போனேன். ஷாப்பிங் போறதுக்கு இதுவா நேரம்? ஒரு நேரத்துல எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? ஆனா எனக்கு இருக்கிற டென்ஷன் கூட உனக்கு இல்ல. ஊருக்கு போறது நீ தானா? உன்னால அன்னைக்கு மேட்ச் விளையாட முடியாம போனதுக்கு காரணம் நான் தானே. இன்னைக்கு நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். நேஷனல் கப். எல்லாம் ஓகேங்க. அவன் அரையுதுன்னு அக்கல பவுடர் அடிச்சான் பாத்தீங்களா? ஆஹா, அவனே உனக்கு பிரசன்ட் பண்ணதான் இந்த மேக்கப் வாங்க போனேன். பெஸ்ட் ஆஃப் லக். அதுக்கு இதுவா நேரம்? தலைவா, நல்ல வேலை சினிமா வீட்டுல வேலைக்கு அரசியலுக்கு போனது. இந்த புல் பூண்டெல்லாம் உங்களை விட நல்லா நடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டர்லாம் நீங்க டைரக்ட் பண்ணாம டைரக்டர்லாம் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். வாங்கணும். உனக்கு பிரசன்ட் பண்ணதான் இந்த மேக்கப் வாங்க போனேன். பெஸ்ட் ஆஃப் லக். அதுக்கு இதுவா நேரம்? தரமான வீடியோங்கிறது இதுதான். ஸோ இன்னையில இருந்து நான் இவருடைய ஃபேனுங்க. ஸோ இவருடைய ஆக்டிங், ரொமான்சிங், அந்த ஃபைட் சீன் நிறைய பேர் இருக்குவிட்ட போக போக பார்க்கலாம். ஸோ இவருடைய வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியான வீடியோ இருந்தால் அதை எனக்கு அனுப்பி வைங்க. அதுக்கு ட்ரோல் பண்ண நான் தயாரா இருக்கேன். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. என்ன சொல்றான்? சிகரெட் பற்ற வைக்கிறானா? ஆமாங்க, சிகரெட் பற்ற வைக்கிறான். உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். மதம் என பிறந்தது போதும் மணி. யாருக்கும் பாரபட்சம் இல்லாம ஹெல்ப் பண்றா இல்லையா, அவன் தாங்க கடவுள். ஸோ இந்த இடத்துல இவர் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு இவருக்கு பத்த வச்சு கொடுக்குறாரு. ஸோ கிரேட் சார், நீங்க தான் இந்த இடத்துல கடவுள். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன வீடியோ வேண்டா நீ போடுறேன்னு கேட்குறீங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லை, வீடியோ தான். வீடியோ கொஞ்சம் பாரு. இந்த மாதிரி ஆக்கள்லாம் என்ன செய்யணும்? துரத்தி அடிக்கணுங்க. எவ்வளோ கேஷுவலாக போகிறேன்னு. நாடு எங்க சார் போகுது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? தம்மா துண்டா இருந்துகிட்டு இவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க. இதுல வேற அவர் ஹெல்ப் பண்ண கொடுக்குறாரு. சோ கிரேட். வாவ் வாவ் வாவ், அவ்வளவுதான் சொல்றாரு. கார்த்திகா மிஸ், நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய 3 உறுப்புகளை நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பொருளுடைய பேர் வரும். தெரியுமா என்னன்னு? 3 உறுப்புகள். இப்ப கை, கால், இப்படி விரல் எல்லாம் இருக்குதானே, இந்த மாதிரி 3 உறுப்புகளை நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பொருளுடைய பேர் தரும். என்ன வரும்? இல்ல, நான் ஒண்ணு யோசிச்சேன், சொல்லவா வேணாமான்னு இருக்கு. ஓகே, சொல்லிடுறேன். சொல்லிடவா? சொல்லுங்க. 3 உறுப்புகள்னா கண்ணு, மூக்கு, நாடி. கம்மு நாட்டி. இதெல்லாம் ஜோக்கா? இதெல்லாம் ஜோக்கான்னு கேக்குறீங்க, எனக்கு தெரியுது. 3 உறுப்புகள் என்ன இருக்கும்? வாயும் காலும், வாய் காலு. ஓகே தானே? அந்த மாதிரி அதான் கேட்கறாரு போல. சரி, இதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி இவர் அசர்றதுக்கு ஒரு பதில் ஒன்று வச்சிருப்பாரு இல்லையா, அதை கேட்டு வருவோம். தெரியுமா? தெரியல. தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்க. டைம் எடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு டைம் ஒன்று தாரனே. சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அது ஒரு பொருள் வரணும், நீங்க சொல்றத ஓ, சொன்னா ஒரு பொருள் வரணும்.
3 உறுப்பு சொல்லணும். ஆனா அந்த 3 உறுப்பு சேர்ந்து ஒரு பொருள் வரணும். தெரியல. இது என்னது? இது இது 3 சேர்த்து சொல்லுங்க. அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு பாத்தியா? மூக்கு மூக்கையும் கண்ணம் நாடியும். மூக்கு கண்ணாடியும். மூக்கு கண்ணாடி தெரியுமா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்ப நான் சொன்னது சரி தானேங்க இல்லையா? கண்ணு, மூக்கு, நாடி, கம்பு நாட்டி. சாரி. மூக்கு கண்ணாடியா? மூக்கு கண்ணாடி தெரியுமா? ஐயோ காமெடி 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 காமெடி. இல்ல சிரிங்க 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 சிரிங்க. எப்படி காமெடி? ஐயோ இன்னைக்கு நைட்டு பூரா காமெடி. இந்த காமெடியால அந்த டோரை தாண்டி போக கூடாது. அப்படி ஒரு காமெடிங்க இது. ஒண்ணு பாத்துக்கிறப்பா லவ் எவ்வளவு போடுறா பத்தி இருக்கு. என்ன இது? இவன் இந்த சின்ன பிரச்சனைக்கே இது ரெண்டே வெட்டிட்டானா அப்புறம் லைஃப்ல எவ்வளவோ பிரச்சனை வர இருக்கு. எது வெட்டுவானா இருக்கும்? அந்த வலி இருக்கு. அந்த வலி இல்ல பொட்டு இல்லாம கூட இருந்துடலாம். ஒரு ஆம்பளை இருக்க முடியாதுங்க. டேஸுக்கு நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கொள்ளுங்க. நான் போனா அது டிஸ்க்ளைமர் அந்த மாதிரி போக வேண்டி வரும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுக்கொள்ளும். ஐபோனுக்காக வாழ்க்கையை தெரிந்த ஒரு லவ்வர். இந்த மாதிரி லவ்வர் உங்களுக்கெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. இப்படி லவ்வர்ஸ் உங்களுக்கு இருந்தா அவங்க என்னென்னதை வெட்டி தந்தாங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து டேஸ் கலங்க வைத்த பதிவு. பயங்கரமான இருப்பாரு. ஐயோ போச்சே. ஐயோ அது எதிர்ச்சியா நடந்திருக்கும். எவ்வளவு வழிபட்டிருக்குமே. அண்ணன் எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு. நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வந்தாரு. இது வந்து அண்ணன் வாழ்க்கையில கதவுல விளையாண்டுருச்சு. ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ அடுத்த வீடியோல அண்ணனை சந்திப்போம். ரைட் பாவம். ஸோ உங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்தியன் டூல இருந்து தாத்தா வராரு விரல சுத்த போறாருன்னு ஒரு ட்ரோல்ல வந்து ஆயிக்கிட்டு அந்த பாட்டை வச்சு. ஸோ இந்த பாட்டை வந்துங்க ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும் போது எப்படி மறந்துச்சு? காதுலுக்கா காண்டாமிருகம் வந்து இருக்கு இல்லையா, கரகாட்ட ஆடுற மாதிரி ஒரு ஃபீலுங்க இந்த பாட்டை கேட்டு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பாட்டுக்கும் காண்டாமிருகம் ஆடுறதுக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ ஒன்று எடுக்கல சொல்ல வந்தேன். இமேஜின் பண்ணவொடனே எல்லாம் பின்னுக்க பார்க்கறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோன்னே இந்த ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு கேட்கும்போது என்னடா பாட்டுன்னு தோணுச்சு. அதே ரெண்டாவது தடவை பார்க்கும்போது சரி வைப் ஆகலாமான்னு இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டு வந்து செம்ம வைரலுங்க. ஸோ இந்த பாட்டை பத்தி கமல்ஹாசனே வந்து பேசியிருப்பாருமா, இறங்கி வந்து பேசியிருப்பாரு. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போறோம். நான் தான் இந்தியன், கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, டெலிஃபோன் மணி போல்னு பாடிக்கிட்டு இருந்தவன்டா.
எனக்கு என்னடா அது பாட்டு? தாத்தா வராரா, எனக்கு வேற என்னமோ விளங்குச்சுங்க. என்னப்பா இது? நண்பர் ரஜினிக்கு மட்டும் தலைவர் நிரந்தரம் அலப்பற கிளப்புறன்னு போட்டுட்டு இது என்னடா குடல குழப்புறீங்கடா? ஏன்னா அனிருத்தோட ரிலேஷன் தானே ரஜினி சார், அதனால அப்படி போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு தாத்தாவை உங்களை போட்டிருக்காரு. தாத்தா வராரு, விரலை சுத்த போறாரு, 7:30க்கு வராரு, 7:30 கூட்ட வராரு. வேற லெவல் லிரிக்ஸ்ங்க. எப்படி வா இவருக்கு மட்டும் வைரலா இருக்கு. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த இந்தியா 2ல எந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதே ரஹ்மான் போட்ட மியூசிக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு. இந்த பாட்டு கேளுங்களே, அது இதை கேளுங்களே, இதுதாங்க ஒரு பாட்டும் அப்படி எப்படி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் என்னமோ சொல்ல வராரு. ரகுமானுக்கு போனை போடுங்கடா தயவு செஞ்சு. இதோ வந்துட்டேன். எடிட்டரு வேற லெவல் எடிட்டியா. இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு போட்டது நீங்க போற ஒரு லைக்காக மட்டும்தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுட்டு போங்க. பிடிக்கலான்னு பிரச்சனை இல்லை, கமெண்ட் பாக்ஸ்ல காரி துப்பிட்டு போங்க. ஸோ இந்த 2 கிரெடிட்டும் உங்களுக்கு இருக்கு. நீங்க வாழ வைக்கிற தெய்வங்கள் இல்லையா, இது ஓவரா போடணும். ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இதை விட பயங்கரமா வரப்போகுது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிட்டு ஆளு கொடுத்தோம். அப்போ நான் போடுற வீடியோல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து